friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆரி work டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த டிசைனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான். கொஞ்சம் இல்ல நல்லாவே சிம்பிளான டிசைன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இன்னொரு டிசைன் ஒன்னு work பண்ண வீடியோ போட்டுருப்போம். அதாவது பாடி ஸ்லீவ் எல்லாமே வந்துட்டு புட்டா work போட்டுருப்போம். சேம் அதே தான், பட் ஆனா புட்டா மட்டும் வேற மாதிரி போட்டுருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த டிசைனை பார்த்துட்டு தான் அவங்க வந்து சரி எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாராவது ரொம்ப லோ பட்ஜெட்ல ஆனா எனக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயினா இதுல என்ன அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரியான பிளவுஸ் சாரியா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அந்த புட்டா வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த சிம்பிள் புட்டா ஒர்க் வந்துட்டு நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்லீவ்ல வந்துட்டு குந்தன் ஸ்டோன் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒட்டி வச்சிருக்கேன். பாருங்க ஸ்லீவ் ஃபுல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரவுண்டு குந்தன் தான் நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். சாரி கலர் வந்துட்டு நல்லா டார்க் ராமர் கிரீன் கலரு. பட் அந்த டார்க் கலர்ல நமக்கு வந்து ஸ்டோன் கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுலேயே கொஞ்சம் லைட் ஷேடில் நமக்கு ஸ்டோன் கிடைச்சிது. அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த டிசைன் நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்திருந்தேன். அந்த டிசைன் என்ன அப்படின்னா நெயில் ஆர்ட், நெயிலில் வந்துட்டு அந்த பீடு இதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நெயில் ஆர்ட். அதுல இருந்த ஒரு டிசைன் தான் நான் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ரவுண்டு பீடை சுற்றி ஒரு லைன் சுகர் பீடு வைக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நார்மல் சூவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு செல்ஃப் கலர் அதாவது பிளவுஸோட கலரில் கூட த்ரெட் எடுத்துக்கலாம். நான் கோல்டு பீடு தான் யூஸ் பண்ணுறதுனால கோல்டு த்ரெட்டே எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு லைன் மட்டும் சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துடலாம். ஒரு லைன் வந்துட்டு நான் சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து நான் இந்த மேலே அதாவது இந்த ரவுண்டோட மேல் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்துட்டு நம்பர் 2 பீடும் நான் சுகர் பீடும் கொடுக்குறேன். பாருங்கள் நம்பர் 2வும் ஒரு சுகர் பீடும் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம அப்படியே நாட் போட்டுக்கிறோம். அடுத்தது வந்துட்டு நான் இதே சேம் கலர் அதாவது இந்த ராமர் கிரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கலர்லயே குட்டிய குந்தன் ஸ்டோன் வச்சிருக்கேன். எனக்கு இது சைஸ் எல்லாம் எக்ஸாக்டா சொல்ல தெரியலங்க. இது வந்து இருக்கிறதுலே நல்ல சின்ன சைஸு. ஸோ இது வந்து எடுத்திருக்கேன். அது போக ஒரு ஃபிட்டிங் குந்தன் எடுத்திருக்கேன். ஃபிட்டிங் குந்தன் அப்படின்னா நம்ம அவுட்டர்ல ரிங் மாதிரி இருக்கும், உள்ள வந்துட்டு ஸ்டோன் இருக்கும். இது வந்து ஒட்டுறது மட்டும்தான், இது வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. இப்பெல்லாம் நிறைய இது ட்ரெண்டிங், இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த குந்தன் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரவுண்டு குந்தன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கீழே அந்த பீடை ஒட்டி மொத்தம் 5 ஸ்டோன், இந்த ஸ்டோன் வந்து 5 ஸ்டோன் ஒட்ட போறேன். கரெக்டா சென்டர் பாயிண்ட்டுக்கு 1, அப்புறமா இந்த பக்கம் 2, இந்த பக்கமா 2. கரெக்டா சென்டரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தள்ளிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா பக்கம் பக்கமாக தான் ஒட்டணும், ரொம்ப கேப் வேண்டாம். இந்த சென்ட்ரல் ஸ்டோனுக்கு மேலே தான் இந்த பீடு வந்து வர மாதிரி இருக்கும். அதாவது அந்த நம்பர் 2 பீடும் சுகர் பீடு கொடுத்தாண்டே ஒரு அரும்பு இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து கரெக்டாக அதுக்கு நேராக இருக்கணும். இப்போ இந்த சென்ட்ரல் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கீழே இந்த ஃபிட்டிங் குந்தனை நான் வந்துட்டு ஒட்ட போகிறேன். அதுவும் வந்துட்டு கொஞ்சம் பக்கமாக தான். இந்த ஃபிட்டிங் குந்தனுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளூ போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா பக்கத்தில் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ ஒட்டிட்டு இது காயட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஒட்டி வச்சது வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில பீடு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில பீடு கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல த்ரெட் எடுத்திருக்கேன். 2 ஸ்டோனு சாரி 2 பீடு கொடுத்துட்டு அதாவது நம்ம அந்த முக்கோணமாட்ட ஒரு இது போடுவோம் இல்லைங்களா, சேம் அதே தான். த்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சென்டரில் அந்த பீடோட சென்டரில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரே ஒரு பீடு மட்டும் ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நாட் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில பீடு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 பீடு, அப்புறம் குட்டி ஒரு லாக் போட்டுக்கணும். அப்படியே திருப்பினீங்கன்னா பீடு நவுந்து வந்துடும். திரும்ப வந்துட்டு இந்த 2 பீடுக்கு இடையில த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பீடு வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் கையூசிலையும் தாராளமாக போடலாம். அவ்வளோதாங்களா. அடுத்தது வந்துட்டு இங்கே வந்து அந்த ஃபிட்டிங் குந்தன் ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, இதை சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டு சுகர் பீடில் கொடுத்துடலாம் அவுட்லைனு. இப்போ வந்து இந்த சென்டர் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இந்த எட்ஜில் நான் வந்துட்டு பீடு எடுக்கிறேன். ஸோ இது வந்து எப்பயும் போல் நம்ம 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம்.
இந்த இடத்துல நான் வந்துட்டு நாட் போட்டேன், அவ்வளோதான். கடைசியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட்டி குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த இடத்துல இப்படி ஒட்டிட போகிறேன். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் தான் ஒட்டணும். நல்லா இந்த பீடு இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டியே சென்டர் பாயிண்டில் ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த புட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒட்டி காயறதுக்கு தான் லேட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெரிய குந்தன் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீல் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த ஸ்டோன் ஒட்டிடணும். இந்த ஸ்டோனும் இதுவும் ஒட்டிட்டு ஃபிட்டிங் குந்தனும் ஒட்டிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா தான் திரும்ப நம்ம வந்து இது பண்ண முடியும். கடைசியாக ஃபைனலாக தான் இதை வந்து நம்ம வந்து ஒட்ட முடியும். நீங்கள் முன்னாடியே இந்த ஸ்டோன் ஒட்டுறீங்கன்னா இந்த சுகர் பீடு கொடுக்குறோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் அதிகமாக கேப் இருக்கும், இல்லை பத்தாமல் போயிடும், அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒட்டணும். பாருங்க, நான் வந்துட்டு மீதி எல்லா புட்டாவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஓகேங்க, இந்த ப்ளவுஸை வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்க, இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம தைச்சு முடிச்சாச்சு. ஸோ டிசைன் பாருங்க இப்படி தான் இருக்கு. ஆல் ஓவர் பாடியிலேயே வந்துட்டு நம்ம இந்த புட்டா கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பெரிய சைஸ் புட்டாவா இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கேன். ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கி வந்து கொடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் ஃபர்ஸ்ட் சாரி காட்டிடுறேன் உங்களுக்கு. சாரி பாருங்க, நல்லா டார்க் ராமர் கிரீன் கலரு. உங்களுக்கு வந்து வீடியோல கலர் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்துட்டு நல்ல ராமர் கிரீன்ல டார்க் கலர்ல இருக்கு. உள்ள வந்து புட்டா வந்துட்டு கோல்டுல, அதாவது டல் கோல்டுல வந்துட்டு ஜரியில புட்டா கொடுத்துருக்காங்க. இதோட முந்தி போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் முந்தி. நல்ல ஒரு பர்பிள் கலர்ல இருக்கு. பிளவுஸ் வந்துட்டு சேம் கலர்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா பிளவுஸ் வந்துட்டு பிளைன் பீஸா தான் இருக்கு. இது வந்து சாஃப்ட் சில்க் சாரி. இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சாரி உங்களுக்கு வேணும், இதே மாதிரி சாரி வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சாரி, துளி கூட வெயிட் இருக்காது. அதே சமயம் நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சாஃப்ட் சில்க்ல என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பிளவுஸ்ல வந்துட்டு நான் ஃப்ரண்ட்லயும் புட்டா வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு மொட்டையா ஒண்ணுமே இல்லாம விட்டா நல்லா இருக்காது. ஸ்லீவ் வந்து சின்ன ஸ்லீவ் தான், ஒரு 6 இன்ச் ஸ்லீவ் தான். ஸ்லீவ்லயும் வந்துட்டு ஃபுல்லா வந்து புட்டா இருக்கிற மாதிரி, அதாவது சென்டர்ல வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வரும், 3 புட்டா வரும். அப்புறம் சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக வர மாதிரி, ஸ்லீவ் ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா சாரிக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். எப்போவுமே ஸ்டோன் வந்து எல்லா கலர்லையும் எல்லா சாரிக்கும் கிடைக்காது. 1-2 சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1-2 கலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸாக்டாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட டார்க் ஷேட் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, இன்னொரு பிளவுஸு சேம் அதே பேட்டர்ன்லேயே போட்டிருக்கோம். பட் கலர்ஸ் மட்டும் வேற. அதே மாதிரி உள்ள இருக்கிற புட்டாஸ் மட்டும் வேற டிசைன்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரி காட்டுறேன் பாருங்க. சாரி வந்து சாஃப்ட் சில்க் சாரி தான். சாரி பாத்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் பர்பிள் கலர்ல இருக்குது. உள்ள வந்து சில்வர் கலர்ல மயில் மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். முந்தி பாத்தீங்கன்னா சேம் இதே கிரீன் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, சேம் இதே கிரீன் கலர்ல தான் முந்தி கொடுத்துருக்கு. ஸோ பார்டர்லெஸ் சாரி தான், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல டார்க் கலரில் இருக்குது. இதோட ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா பிளைன்லேயே வந்துட்டு க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் ஸ்டோன் மட்டும்தான் நான் அதிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக சுகர் பீடு வந்து சில்வர் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டிவும் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்ல எடுத்தது தான். இது வந்து பர்பிள் கலர் ஸ்டோனும் ஒயிட் கலர் ஸ்டோனும் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். சென்டரில் வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்துட்டு சில்வர் கலர் சுகர் பீடில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு 3 பர்பிள் கலர் ஸ்டோனும் கீழே 3 பர்பிள் கலர் ஸ்டோனும் அந்த எப்படி சொல்கிறது டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப்பில் வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து 3 ஸ்டோன் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அது கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்குங்க. அதிகம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் கூட இல்லை. நம்ம அந்த சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். மீதி எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளூ போட்டு ஒட்டுறது தான். பட் என்னன்னா இதில் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா க்ளூ காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வெறும் க்ளூ அப்படிங்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு க்ளூ வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப மைல்டாக வச்சிங்கன்னா விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப அது இல்லை, ஓரளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நெக்கெல்லாம் எந்த ஒரு நம்ம டிசைனும் கொடுக்கல, வெறும் பைப்பிங் மட்டும்தான். அதுவும் சில்வர் கலர் டிஷ்யூல வந்துட்டு நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குட்டி ஸ்லீவ் தான். எப்படின்னா 4.5 இன்ச் லென்த்து தான். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்லீவ் லென்த்தை பொறுத்து தான். பாருங்க, ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம இந்த எட்ஜ் வரைக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ குட்டி ஸ்லீவ் தானே, அதனால அப்படி கொடுத்தாதான் நல்லா இருக்கு. இல்லாட்டி இந்த இடத்துல ரொம்ப பிளாங்கா இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்லையும் அதே மாதிரி 3 புட்டா மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைனுங்க. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்களோட
உங்களோட சாரீஸ் வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, ரொம்ப எப்படி சொல்ற லோ பட்ஜெட் சாரீ அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சில்க் காட்டன் சாரீக்கு நீங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த டிசைன் எப்படி பண்ணுறது, அதாவது இந்த புட்டை எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதுலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.